கம்சன் உன் மீது கருவிக்கொண்டே இருக்கிறான். கருவம் கட்டிண்டு எங்க இருக்கான் அவன், எங்க இருக்கான் அவன், விட்டேனா பார், அவனை அழித்தே தீருவேன்னு கஞ்சன் தன்னால் கம்சன் ரொம்ப நாளா உன்னை டார்கெட் பண்ணிட்டே இருக்கான். எப்படியாவது உன்னை அழிக்கணும்னு பாக்குறான். ரொம்ப நாளா இப்படி குறிவைத்த அந்த கம்சன் அவன் என்ன பண்ணான், ஒரு சகடாசுரன் என்ற அசுரன், மாட்டு வண்டி சக்கரத்துக்குள்ள ஒரு அசுரனை அமர்த்தி அந்த மாட்டு வண்டியை ஏற்படுத்தி ஒரு சாதாரண மாட்டு வண்டி போல ஆயர்பாடிக்கு அனுப்பியிருக்கான். அந்த மாட்டு வண்டியை நந்தகோபர் என்ன பண்ணிருக்கார், குழந்தை தொட்டில்ல படுத்துட்டு இருந்தா பக்கத்துல ஒரு பழைய மாட்டு வண்டியை போட்டு வச்சா குழந்தைக்கு பாதுகாப்புன்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை. ஆயர்கள் என்ன பண்ணுவாளாம், குழந்தைய தொட்டில்ல கிடத்திட்டு பக்கத்துல ஒரு பழைய வழக்கமாரோ, பழைய இரும்பு சாமானோ, பழைய கடப்பாறையோ, பழைய மாட்டு வண்டியோ போடுவாளாம், பேய் பிசாசு அண்டக்கூடாதுன்னு. ஆனா இந்த கம்சன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு மாட்டு வண்டி சக்கரம் உள்ள ஒரு அசுரன், பேய் பிசாசு அண்டக்கூடாதுன்னு சொல்லி மாட்டு வண்டியை கொண்டு வந்து போட்டார் நந்தகோபர். ஆனா பேய் பிசாசு வரக்கூடாதுன்னு போட்ட மாட்டு வண்டியில தான் பெரிய பேயே ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு, சகடாசுரன். அந்த சகடாசுரன் என்ன பண்ணானா, நம்ம கிருஷ்ணனை அழிக்கிறோங்கிறது நாம இருந்து பண்ணோம்னு வெளியிலேயே தெரியக்கூடாது. மாறாக எப்படி பண்ணணும்னா, குழந்தை பாட்டுக்கு தொட்டில படுத்துட்டு இருக்கு, மாட்டு வண்டி பாட்டுக்கு இந்த பக்கம் இருக்கு, திடீர்னு மாட்டு வண்டி அப்படியே தொட்டில் மேல சாஞ்சு எடுத்து ஒரு விபத்து, ஆக்சிடென்ட். மாட்டு வண்டி தொட்டிலில் சாய்ந்தது, தொட்டில்ல சாய்ந்தால் தொட்டில் உடைந்தது, தொட்டிலில் இருக்கும் குழந்தை கீழே விழுந்தது, அதன் மீது மாட்டு வண்டியும் விழுந்தது, குழந்தை போச்சு. இப்படின்னு ஒரு விபத்தை ஏற்படுத்துகிறேன்னு சொல்லி சகடாசுரம் உட்கார்ந்திருந்தான். ஆனா கிருஷ்ணா, நீ எப்பேற்பட்ட காரியண்டா பண்ண, அதன் கட்டுக்கோப்பு மொத்தமாக குலைந்து போகும்படி, அங்க ஒரு மாட்டு வண்டி இருந்துதா இல்லையானே தெரியாத அளவுக்கு உருக்குலைந்து சுக்கு நூறா நொறுங்கி போகும்படி நினைச்சு பாருங்களேன். பீஸ் பீஸா எடுத்துனா இது எது உடைஞ்சதுன்னே தெரியாது. இது தேரா, மாட்டு வண்டியா, இல்ல வேற ஏதாவது பொருளா, மேசையா, தெரியாதபடி, அதாவது கலக்கழிய அப்படின்னா அதுல அசுரன் இருந்தானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது அப்புறம், அது என்ன பொருள்னே தெரியாத அளவுக்கு அழிச்சுட்டானோ. எப்படி அவ்வளவு பெரிய காரியம் பண்ண, மத்தவாள்லாம் மாட்டு வண்டி என்னாச்சுன்னு யோசிச்சா, ஆனா நானும் நொந்திடும் என்று மாட்டு வண்டியே உடையும் அளவுக்கு இந்த குழந்தையின் திருவடி உதைச்சிருக்குன்னா அந்த திருவடிக்கு எவ்வளவு வலிக்கும், பஞ்சு போன்ற அந்த திருவடி கரடு முரடான மாட்டு வண்டியில் மோதினால் அந்த திருவடிக்கு எவ்வளவு வலிக்கும், நொந்திடும் என்று அஞ்சினேன் காண் அமரர் கோவே. அஞ்சினேன், நான் பயந்தேன்டா.